ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டுமில்லி சுடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். வெற்றி சுடர்கிட்ட தன்னுடைய பொண்ணுக்கிட்ட அபி பேச வேணாம் அப்படின்னு சொன்னதுனால பயங்கரமாக குழப்பத்தில் இருக்காங்க. ஏண்டா அவ இப்படி பண்ணுறா அப்படின்னு வெற்றி அழுது புலம்புறப்போ புலிக்குட்டி எல்லா விஷயங்களையும் எடுத்து சொல்லி வெற்றிக்கு புரிய வைக்கிறாங்க. நீ இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வெற்றியுமே இப்போ அமைதியாக இருக்காங்க. ஆனால் இன்னொரு சைடு இங்கே அபி பயங்கரமாக கன்ஃபியூஷன்லையும் அதிர்ச்சியிலையும் இருக்காங்க. சுடர் இவ்வளோ நாளாக கேப்டன்னு அவங்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தாளா, முக்கியமாக வெற்றி கிட்ட சுடருக்கு யாருன்னே தெரியாமல் கேப்டன் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்கான். ஒருவேளை என்னுடைய அண்ணன் பசங்கன்னு தான் அவன் நினச்சிட்டு இருப்பானா, இல்லை என் பொண்ணு சுடர்ன்றத அவன் தெரிஞ்சிருப்பானா, இல்லை சுடர் ஒரு வேளை சொல்லியிருப்பாளா, அம்மோன்னு தான் என்னை கூப்பிட்டுட்டு இருக்கா, எல்லாருக்கிட்டையும் அதே மாதிரி தான் சுடர் சொல்லிட்டு இருக்கா, ஒரு வேளை வெற்றிக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்காங்க. சரி, ஒரு வேளை நம்ம சுடர்கிட்ட கேட்டு பார்க்கலாமா, இனி அவன் இருக்கிற திசை பக்கம் கூட சுடர் போகக்கூடாது, அப்படி போகணும் அப்படின்னா பெரிய பிரச்சனையாயிடும். சுடருக்கு எல்லா விதத்துலேயும் அவன் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறதா சுடர் சொல்லியிருக்கான். அப்போல்லாம் எனக்கு இந்த விஷயம் தெரியாது. ஒருவேளை தன்னுடைய பொண்ணு சுடர் தான் என் பொண்ணு, வெற்றி தன்னுடைய அப்பான்னு தெரியாமலே இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு வேளை அவ்வளோ பாசம் ஏற்பட்டிருக்குமா, அப்படி தான் இருக்கும் சுடர் மேலே. இதனால தான் அந்த கேப்டனாக வெற்றிக்கு அவ்வளோ பாசம் இருந்திருக்கும் போல இருக்குது. சுடரும் தன்னுடைய அப்பான்னு தெரியாமலே அந்த அளவுக்கு பாசமாக இருக்காளா? அப்போது உண்மையிலே வெற்றி தான் என்னுடைய புருஷன், தன்னுடைய அப்பான்னு தெரிஞ்சால் சுடர் அப்போது அப்படியே வெற்றி கூட ஃப்ரெண்ட் ஆகிடுவாள்ல, அப்படியே ஃபேமிலியாக சேர்ந்து இருக்கணும்னு நினைப்பாள்ல. இல்லை, அது எப்பயுமே நடக்கவே கூடாது. நம்மக்கிட்ட எப்பயுமே வெற்றியை பற்றி கேட்கும்போது நம்ம எதுவுமே சொன்னது கிடையாது. தன்னுடைய அப்பா மேலே அந்த அளவுக்கு தான் கோவத்தில் இருக்கா. கேப்டனாக சுடருக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால ஒரு வேளை எல்லாத்தையும் மறந்துட்டு கோவத்தெல்லாம் மறந்துட்டு அப்போ கேப்டன் தானா, அப்போ நல்லவர் தானம்மா அவர், அப்பா தப்பானவர் கிடையாதுன்னு என் பொண்ணு சுடர் அப்போ என்னை வெறுத்துட்டாள்னா நான் என்ன பண்ணுவேன்? என்னை வெறுத்துட்டு அப்படியே அந்த வெற்றி கூட போயிடுவாளே. இவ்வளோ நாளாக நான் சுடருக்காக தானே வாழ்ந்துட்டுருக்கேன், சுடர் தானே என்னுடைய உலகமேன்னு பல குழப்பம் இருக்குது அபிக்கு. கன்ஃபியூஷன்லேயே எப்படியோ ஒரு வழியாக நைட்டு போயிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. மறுநாள் காலையில் தியா தருணெல்லாம் வழக்கம் போல் அவங்க ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கு அப்புறமா சண்முகம் நோட் பண்ணுறாங்க. ஏன் சுடரும் அபியும் ஒரு மாதிரியாக இருக்காங்க, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு நினைக்கிறாங்க. பேசலான்னு சொல்லிட்டு வரும்போது சரளா கரெக்டாக வந்துடுறாங்க. பேச முடியாமல் போயிடுது. இப்போது சுடர் எடுத்து வச்சிட்டியா, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா, சாப்பிட்டல, கிளம்பலையா அப்படின்றாங்க. எல்லாம் எடுத்துக்கிட்டேன், கிளம்புறேன், நான் போயிட்டு வராமோ அப்படின்றாங்க. சுடர் ஒரு நிமிஷம் அப்படின்றாங்க அபி. என்னமோ அப்படின்னுவோம், நானும் உங்க கூட வரேன் அப்படின்றாங்க. ஏமோ நானே போயிட்டு வந்துடுவேன், உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, நீங்கள் வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடுங்க, நான் போயிட்டு வந்துடுறாமோ அப்படின்றாங்க. சுடர் சொல்கிறத செய், நான் உங்க கூட வரதுனால என்ன இப்போ பிரச்சனை, நான் வரேன், நீ வா. தேவையில்லாமல் கண்டவங்க கூடலாம் வழியில் நின்று எங்கேயாச்சும் பேசிகிட்டு இருப்பேன், நானே உன் கூட வரேன், இனி உன்னை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு உன்னை நான் தான் கூட்டிகிட்டு வர போகிறேன் அப்படின்னு அபி சொல்லிட்டு சுடர் கூடவே போகிறாங்க. இப்போ திரும்பவும் கேட்கலான்னு நினச்சா அபிக்கு கோவம் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சுடர் எதுவுமே கேட்குறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம கேட்க போய் ஏதாச்சும் பிரச்சனை ஆகிட போகுது அப்படின்னு தான். இன்னொரு சைடு இப்போது இங்கே வெற்றி காலையில் எழுந்திரிச்ச உடனே புலிக்குட்டி சுடர் எப்படி ஸ்கூலுக்கு வருவாள்ல, சுடர் என்கிட்ட பேசுகிறாளா இல்லையா, அவள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு சுடர் என்கிட்ட பேசாமல் போயிடுப்பாரா, நீ சொன்ன மாதிரி கேப்டனாக என்னை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, என்கிட்ட பேசுவாளா மாட்டாளான்னு பார்க்கணும், வா புலிக்குட்டி போகலாம் அப்படின்னு ஸ்கூல்கிட்ட போய் வெயிட் பண்ணலான்னு புலிக்குட்டியை கூப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டாக இவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கவும் சுடரை கூப்பிட்டுட்டு அபி வராங்க. ஆட்டோவில் இறங்குறாங்க. நடக்க வச்சு கூட கூப்பிட்டுட்டு வர்றது கிடையாது. ஆட்டோவில் இறங்கின அடுத்த நிமிஷம் சுடர் வா அப்படின்னு ஸ்கூல் கேட் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. சுடர்னு பார்த்துக்கிட்டு அவ்வளோ ஏக்கமாக நின்றுட்டுருக்காங்க. கேப்டன் அப்படின்னு இங்கே சுடரும் நின்றுருக்கவும், அம்மோ நீங்கள் ஏன் அம்மோ நேற்று கேப்டன் கிட்டே கோவப்பட்டீங்க பாருங்கள், அவர் இதனால் அப்செட் ஆகி எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, ஏமோ அவர் நிறைய விஷயத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, இது வரைக்கும் அவருக்கு நீங்கள் தேங்க்ஸ் கூட சொன்னது கிடையாது, இப்போது அவர் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸையும் தூக்கி போட்டுட்டு அவர் கூடவே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அவர் வருத்தப்பட்டு நிற்கிறாரு, அம்மோ ஒரே நிமிஷம் நான் போய் கேப்டன் கிட்டே பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்மோ. சுடன் உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா, அவங்க கிட்டலாம் நீ பேசக்கூடாது, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன், வா ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு இழுத்துட்டு போகிறாங்க. அம்மோ அப்படின்னுட்டுக்குவோம். சுடர் வான்னு
நானும் சொல்கிறேன்ல வா என் கூட வா அப்படின்னு இழுத்துட்டு போகிறாங்க. உள்ள போ அப்படின்னு கேட் கிட்ட நின்றுக்கிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறமா கேட்டு கிட்டேயே இங்கேயே வந்து வெயிட் பண்ணுறாங்க. என்னடா வெற்றி இது அபி இப்படி கூடவே வராங்களே சுடர் கூடவே இந்த நிலமையில எப்படி நீ அவங்கக்கிட்ட பேச முடியும் அப்படின்றாங்க. ஏய் அதான் என் பொண்ணு சுடர் உள்ளே போயிட்டால, இப்போ நேரடியாக போய் அவகிட்ட நான் சுடர் என்னோட பொண்ணுன்னு சொல்ல பாருடா, அப்புறம் எப்படியா அவள் என்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறான், நானும் பார்க்குறேன் அப்படின்றாங்க. டே வேணாண்டா வெற்றி, ஏற்கனவே நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, இப்போ நீ இதை சொல்ல போய் அவங்க உடம்புக்கு ஏதாச்சும் பிரச்சனையாக ஆகிடு போதுரா அப்படின்றாங்க. அதுக்காக என் பொண்ணு சுடர்கிட்ட என்னால் பேசாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்றாங்க. விடுடா வெற்றி, அதான் நீ கண்ணால் பார்த்துட்டல, அது போதும்டா ப்ளீஸ்டா வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அபி அங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு வழியாக புலிக்குட்டி வெற்றியை கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா வெற்றியுமே இந்த விஷயம் நினச்சி டென்ஷனாக இருக்காங்க. கருணா சில வேலைகள்லாம் கூட அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து எதையுமே வெற்றி காதில் போட்டுக்காமல் டென்ஷனாக இருக்கவும் அப்போ தான் வெற்றி உனக்கு என்னடா ஆச்சு, ஆளே மாறி போயிருக்கிறான், உன்னை பார்க்கவே நல்லா இருக்குடா, ஆமாம் உனக்கு என்ன ஆச்சு, திரும்பவும் ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா, நான் பேசிகிட்டே இருக்கேன் நீ காது கேட்காத மாதிரியே இருக்கி அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை கருணா சொல்லு அப்படின்றாங்க. அப்புறம் சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. சரி கருணா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு மண்டையை ஆட்டிடுறாரு வெற்றி. கருணாவும் கிளம்பி போயிடுறாரு. என்ன இவன் ஆளே சரியில்லையே ஒரு மார்க்கமாக இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு கருணாவும் வெளியில் போயிடுறாங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே சுடர் ஸ்கூலுக்கு போயிட்டு வழக்கம் போல் படிச்சுட்டு மதியம் லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறமும் பார்க்குறாங்க. அம்மு இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சுடர் வந்து கேட்டுட்டு போகலான்னு வராங்க. வந்து பார்த்தா அப்படின்னு நின்றுட்டுருக்குமோ, அம்மு என்னமோ நீங்கள் இங்கேயே நின்றுட்டுருக்கீங்களா, காலையிலேருந்து நீங்கள் இன்னும் வீட்டுக்கு போகலையா அப்படின்றாங்க. இல்லை சுடர் நீ போ கிளாஸ்க்கு அப்படின்றாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் சொன்னதையே மீறி நான் கேப்டன் கிட்ட பேசிடுவேன்னு நீங்கள் இங்கேயே நின்றுட்டுருக்கீங்களா, அதுவும் உங்கள் உடம்புக்கு கேடா சாப்பிடாம கொள்ளாமல் கூட இங்கேயே இருக்கீங்களா, ஏன் இப்படி பண்ணுறீங்க, தியா தருண் கூட எப்படி பேச வேணான்னு சொன்ன உடனே அமைதியாக இருக்கணும், அதே மாதிரி நான் பேச மாட்டாமோ, நீங்கள் சொன்னால் அதில் ஒரு நல்ல விஷயம் இருக்கும், நான் யார்கிட்டேயும் பேச மாட்டோமோ, நீங்கள் போங்க. ஆனால் நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொன்னதுனால தான் நான் அமைதியாக இருக்கனே தவிர கேப்டன் மேலே எனக்கு அளவு கடந்து அன்பும் பாசமும் அக்கறையும் எல்லாமே இருக்காமோ, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர்கிட்ட பேசாமல் இருக்கிறதே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்காமோ, நீங்கள் போங்க போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் சொன்னதை மீறி அப்படி நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன், அவரே வந்து பேசினாலையும் பேச மாட்டேன், நான் இதை உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சரி சுடர் நீ கிளாஸ்க்கு போ அப்படின்னு நான் போகிறேன்னா அபி அதுக்கப்புறமா தான் மதியம் வந்து சாப்பிட்றது மாத்திரை போடணுன்றதுக்காக வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. மதியம் லஞ்ச் கொடுக்கறதுக்கு அபி போனதுக்கப்புறமா வந்த வெற்றி சுடரை பார்த்து பேசலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. லஞ்சும் கொடுக்குறாங்க. மகேஷும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. சுடர் சுடர் அப்படின்னு கூப்பிடவும் சுடர் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, அமைதியாக நின்றுட்டே இருக்காங்க. சுடர் நீ சாப்பிட்டியா, ஏன் சுடர் உன் அம்மு என் கூட பேசக்கூடாதுன்னு சொன்னதுனால நீ என்கிட்ட பேச மாட்டியா, சுடர் உன்னதான் இங்கே பாரு சுடர், உன்கிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியல, ஏன் உன் அம்முக்கு என் மேலே இவ்வளோ கோவம், ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சுடர் நின்றுட்டே இருக்கவும் அப்போது அந்த பக்கமாக அவங்களோட ஃப்ரெண்டு வராங்க. அப்போது ஒரு நிமிஷம் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டை நிற்க வச்சு சுடர் வந்து வெற்றிக்கிட்ட பேசாத மாதிரி அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பார் ஏன் எதுக்குன்னெல்லாம் தெரியல, என் அம்மு சொன்னால் நான் அது கேட்பேன், என் அம்முவுக்கு எதுக்காக அவங்கள பிடிக்கலனால எனக்கு தெரியலை, என் அம்மு சொன்னால் நான் கண்டிப்பாக கேட்பேன், யாரும் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம், நான் சாப்பிட்டேன், நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதனால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் போங்க, நீ அம்மா சொல்கிற வரைக்கும் நான் யாருக்கிட்டேயும் பேச மாட்டேன் அப்படின்னு சுடர் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கவும் சுடர் அப்போ என்ன பார்த்து பேச மாட்டியா அப்படின்னு இருக்கவும் அப்படியே நேராக போயிடுறாங்க. இதனால் வெற்றி திரும்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு வந்துடுறாரு. வந்து புலிக்குட்டிக்கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. என்னடா வெற்றி மகேஷ்க்கு லஞ்ச் கொடுத்துட்டு சுடரை பார்த்துட்டு வரேன்னு போனால் ஏன் இப்படி இருக்க, ஏன்டா ஒரு மாதிரியாகவே இருக்க அப்படின்றாங்க. என் பொண்ணு சுடர் கேப்டனாக என் மேலே பாசமாக இருக்கா, என் மேலே என்கிட்ட பேசுவா, என்கிட்ட பேசாமல் அவளால் இருக்க முடியாதுன்னு நீ சொன்ன இல்லைடா, ஆனால் அவள் என்கிட்ட சரியாகவே பேசலை, இந்த 10 வருஷத்தில் சுடரை நல்லாவே மாற்றி வச்சிருக்கா, அவள் சொல்கிற பேச்சை மறு பேச்சு கேட்காம ஏன் எதுக்குன்னு கேட்காம சுடர் அப்படியே கேட்குறா, அவள் சொன்ன ஒரே காரணத்தினால என்கிட்ட சுடர் பேச மாட்டேன்றா, இது எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா, சுடரை பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், ஆனால் இப்போ அது நடக்காமல் போயிடுச்சு, என்கிட்ட சுடர் முகம் கொடுத்து கூட பேசலை, அப்படியே திரும்பி கூட என்னை பார்க்காமலே கிளம்பி போயிட்டா, நான் என்ன பண்ணுவேன்னு அழுதுகிட்டே இருக்காங்க, ப்ளீஸ்டா வெற்றி எல்லாம் சரியாக போயிடும்டா, கொஞ்சம் பொறுமையாக இருடா அப்படின்றாங்க. பொறுத்து வெற்றியும் பார்த்துட்ருக்காரு, பொறுமையாக இருக்காரு. இந்த தடவையும் சுடர் நேராக ஸ்கூல் முடிஞ்சு ஈவினிங் வீட்டுக்கு
வரலான்னு வரும்போது கரெக்டாக அபி வந்து நிற்கிறாங்க. அம்மோ அப்படின்னதும் வா சுடர் போகலாமா அப்படின்றாங்க. அங்கே பாரு தியா அத்தை அப்படின்றாங்க. இங்கே பார் சுடர் தனியாக வரா தனியாக போகிறான்னு அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவங்க வந்திருப்பாங்க. அவங்க கூட தான் நாம் ஒன்றும் போகத்தே இல்லை, அம்மாவுக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்க, வா நம்ம 2 பேரும் வழக்கம் போலேயே போகலாம் அப்படின்னு தியா தருணும் போகிறாங்க. அம்மு தியா அப்படின்னு வச்சுக்கவும் அவங்க வீட்டுக்கு வருவாங்க. நீ வா சுடர் அப்படின்னு ஆட்டோவில் கூப்பிட்டுட்டு திரும்பவும் சுடரை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட சுடர்னு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறாங்க. சுடரும் உட்காந்து அதை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவி வச்சுட்டு வராங்க. ஏன் இப்படியே இருக்காங்க அம்மு அப்படின்னு சுடரும் யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பிள்ளைங்க வந்துடுறாங்க. தியா தருண் வந்துடுறாங்க. அவங்க வந்ததுக்கப்புறமும் சரளாவும் அவங்களையும் நல்லா பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க. ரூமில் உட்காந்து பண்ணுங்கன்னு பிள்ளைங்களை வெளியே விடுறது கூட கிடையாது. இப்போ சரளா எந்நேரமும் பிள்ளைங்கள ஒதுக்கி வச்சுட்டு தான் இருக்காங்க. இவங்க 2 பேரும் தான் வெளியில் இருக்காங்க. அதுக்கப்புறம் சுடரை உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அபியும் கூட உட்காந்து சுடருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது திரும்பவும் வந்து வெற்றியோட விஷயத்தை பற்றி அபிகிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. சுடர் வந்துட்டு ஏன் அம்மு நீங்கள் கேப்டன் கிட்டே பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க, உங்களை அவர் தான் ஆபத்துலேருந்து காப்பாற்றுறாங்க, அது மட்டும் கிடையாது உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் குண்டடி படுத்துட்ருக்கிறப்போ அவர் தான் ஹெல்ப் பண்ணார், நிறைய விஷயங்கள்ல அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நீங்கள் ஆக்சுவலி அவங்களுக்கு தேங்க்ஸ் தானே சொல்லணும்னு நினச்சிட்ருக்கீங்க. கேப்டன் ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே நீங்களும் அவங்கள பார்க்காமலே அவர் மேலே அவ்வளோ பாசமாக இருந்தீங்க. இப்போ ஏன் அம்மா கோவப்படுறீங்க? ஒருவேளை கேப்டன் அவங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? அவர் யார்? ஏன் நீங்கள் அவர்கிட்ட என்னை பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? என் அண்ணன் பிள்ளைங்க கிட்டலாம் பேசக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறீங்க? உங்களுக்கும் கேப்டனுக்கும் ஏதாச்சும் சண்டையா? அவர் யார்? ஏன் அவர் கூட பேசக்கூடாதுன்னு சொன்ன உடனே அபிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. சொல்லுங்க அம்மு அப்படின்னு சொன்ன உடனே அடிக்கவே கை ஓங்கிடுறாங்க. அப்போது அம்மு அப்படின்னு சுடர் ரொம்ப பயந்துடுறாங்க. முக்கியமாக இன்னொரு சைடு இங்கே சண்முகம் இதை பார்த்துட்டு அபி அப்படின்னு கத்திடுறாங்க. அப்படியே கையை இறக்கிக்கிறாங்க. அபி வந்துட்டு என்னாச்சு அபி, எதுக்கு சுடர் அடிக்க போகிற அப்படின்னு கோவமாக சொல்கிறாங்க. இது எங்கள் பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்குறோன்னு அபி சொல்லவும் சண்முகம் மனசே உடஞ்சி போயிடுது. அபி இப்போ ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. சுடர் வந்துட்டு இங்கே பார் சுடர், சொன்ன பேச்சை கேட்கணும், ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டுறக்கூடாது, அவங்கக்கிட்ட நீ பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். திரும்ப அவர் யார் எதுக்காக பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன், இந்த மாதிரி ஏதாச்சும் கேட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு கோவமாக கத்தவும் அதுக்கப்புறம் அழுதுகிட்டே உட்காந்து சுடர் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் சுடர்கிட்ட வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு சுடர் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், நீ மறைக்காமல் உண்மையை சொல்கிறியா அப்படின்னு அபி கேட்கவும் சொல்லுங்க அம்மோ என்ன சொல்லணும் அப்படின்னு சுடர் அழுதுகிட்டே கேட்கவும் அதான் நீ அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தில்ல கேப்டன்னு, அவர்கிட்ட நான் தான் உங்கள் அம்முன்ற விஷயத்த சொன்னியா அப்படின்றாங்க. ஆமாம் அம்மோ தெரியுமே, நான் தான் உங்கள் முன்னாடியே சொன்னேனே, நீங்கள் தான் என் அம்மோ, இவர் தான் கேப்டன்னு அப்படின்றாங்க. அது இல்லை சுடர், நான் உன்னுடைய அம்மான்னு அவர்கிட்ட நீ சொன்னியா அப்படின்றாங்க. அம்மோ உங்களை கடத்தி வச்சுருந்தாங்கல்ல, அப்போது அவர் கேட்டார் உள்ளே இருக்கிறது உன்னுடைய அம்முவா, அவங்க யாருன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் அவங்க தான் என்னுடைய அம்மா, நான் என் அம்மாவை அம்முன்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்றாங்க. என்ன சுடர் பண்ணி வச்சுருக்க நீ, எதுக்கு முன்ன பண்ண தெரியாதவங்க கிட்டலாம் என்னை பற்றி சொல்லிகிட்டு இருக்க, ஏற்கனவே நம்மளை சுற்றி 1000 பிரச்சனைகள் இருக்குது, இதில் அடுத்தவங்க கிட்ட எதுக்கு நான் தான் உன் அம்மான்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்க. இங்கே பாரு, ஏதாச்சும் உனக்கு பிரச்சனை வந்துடும், நான் ஜெயிலில் இருக்கேன்றதுனால உனக்கு நீங்கள் பாதுகாப்பாக யாருமே இல்லைன்றதுனால தானே நான் இந்த மாதிரியெல்லாம் யார்கிட்டையும் நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கேன். அப்புறமே எதுக்கு நீ அவர்கிட்டே சொன்ன? ஆமாம் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டாமோ அப்படின்றாங்க. ஆமாம் சொல்லலைன்னா மட்டும் அவனுக்கு என்ன தெரியாதா நான் ஜெயிலில் இருக்கிறது அப்படின்னு அபியும் நினச்சிட்டு இருக்காங்க. அப்போது சுடர் தன்னுடைய அம்மான்ற விஷயத்த வெற்றிக்கிட்ட சொல்லியிருக்கா. அப்போது சுடர் தன்னுடைய பொண்ணுன்றதை அவன் தெரிஞ்சுக்கிட்டு தான் என்கிட்ட இருந்து சுடரை மல்ல பிரிக்கணும், எப்படியாச்சும் சுடர் மனசில் இடம் பிடிச்சி சுடரை என்கிட்ட இருந்து கூட்டிகிட்டு போயிடணும்னு பிளான் பண்ணி தான் சுடர்கிட்ட கேப்டனாக அவன் இவ்வளோ நாளாக பழகிட்டு இருக்கானா. ஐயோ கடவுளே, இது தெரியாமல் போச்சே, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அபி வந்து ரொம்ப வெற்றியை நினச்சி மனசு குழம்பி போகிறாங்க. இதெல்லாம் நினச்சி அவங்களுக்கு லைட்டாக பெயின் ஆக கூட ஆரம்பிக்குது. சுடர் அப்படின்னு வழியில் துடிக்கிறாங்க. அம்மோ என்னாச்சு அம்மோ உங்களுக்கு அப்படின்றாங்க. இல்லை சுடர் ஒன்றும் இல்லை, லைட்டாக வலிக்குது அப்படின்றாங்க. அம்மோ என்ன வேணும், மாத்திரை கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சுடர் கொடு அப்படின்னு உடனே மாத்திரை கொடுக்குறாங்க. மாத்திரை போட்டுட்டு இப்போ எதுக்கு ஒன்றும் இல்லை ஹோம்ஒர்க் பண்ணுன்னு அங்கே ரெஸ்ட் எடுக்கிறாங்க.
சாரி அம்மோ, இனி கேப்டனை பற்றி நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. நான் உங்களை கேட்டதுனால தான் உங்களுக்கு அதிகமாக டென்ஷன் ஆகி இப்படி ஆயிடுச்சு போல இருக்கு, கோவம் வந்து. நான் எதுவுமே கேட்க மாட்டேன், நீங்கள் சொல்லாமல் இனி யார்கிட்டேயும் நான் பேச மாட்டேன், சாரி அம்மோ அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ச்சே, என் பொண்ணு சுடரு அண்ணி சொன்ன மாதிரி ஸ்கூலுக்கே போகாமல் இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு இப்போ தோணுது. இப்போ என்ன பண்ணுறது? சுடரை ஸ்கூலை விட்டு இப்போ நிற்க வைக்க முடியாது. அதிக மேடம் அன்னைக்கு தானே சொன்ன விஷயத்த கேட்டோம். இப்போ திரும்பவும் சுடரை ஸ்கூலுக்கு அனுப்பாமல் விட்டால் கண்டிப்பாக பிரச்சனை ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறது? இல்லை, எப்போ சுடர் தன்னுடைய பொண்ணுன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டானோ, சுடர் எல்லா விஷயத்தையும் அவன்கிட்ட சொன்னாலோ, இதுக்கு மேலேயும் சுடரை நம்ம தனியாக விடக்கூடாது. இனி ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம சுடர் கூடவே தான் இருக்கணும். அவன் நிழல் கூட கிட்ட இனிமேல் நம்ம விடக்கூடாது. இவ்வளோ நாள் தெரியாமல் சுடர் கூட அவன் பழகிட்டு இருந்துட்டான். என்கிட்ட இது வரைக்கும் இந்த விஷயத்தை பற்றி கேட்காம இருக்கிறானே, அது வரைக்கும் சந்தோஷம். நானாக அவன்கிட்ட எதையும் சொல்ல போகிறதும் கிடையாது. எப்படி சுடர் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டானோ அப்படியே இருக்கட்டும். நாம் இனி அவன்கிட்ட நம்ம சுடரை நெருங்க விடக்கூடாது. ஆமாம், எதுக்காக அவன் சுடர் தன்னோட பொண்ணுன்னு தெரிஞ்சு சுடர் மேலே இவ்வளோ பாசத்தை காட்டுறான்? நம்ம ஏற்கனவே நினச்ச மாதிரி சுடரை பிரித்து கூட்டிகிட்டு போகிறதுக்காகவா? சுடருக்கு தான் தன்னுடைய அப்பான்னு பிடிக்காமல் இருக்குமே வெற்றியை. ஒருவேளை கேப்டன் தான் தன்னுடைய அப்பான்னு தெரிஞ்சால் திரும்பவும் கூப்பிட்டுட்டு போயிடுவாங்களான்னு நினச்ச விஷயங்களையே அபி திரும்ப நினச்சிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. சுடர், இங்கே பார், இனி ஸ்கூலுக்கு போகும்போது நீ தனியாக போகக்கூடாது, உன் கூட தான் நான் வருவேன், அங்கேயே இருப்பேன், ஈவினிங் உன்னை கூட்டிகிட்டு வருவேன்னு அபி சொல்லவும், சரிங்க அம்மோன்னு எதையும் அடுத்து கேள்வி கேட்காம சுடரும் சரின்னு சொல்லிடுறாங்க. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இனி வெற்றி சுடர் தன்கிட்ட பேசாமல் போகிறதுனால பொறுமையாக இருக்க போகிறாரா, இல்லை அபிகிட்ட டைரெக்டாக போய் சுடர் என்னுடைய பொண்ணு அப்படின்ற விஷயத்த சொல்லி இனி நான் அவகிட்ட பேசுவேன், உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு வெற்றி ஏதாச்சும் பிரச்சனை பண்ண போகிறாரா, இனி என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.